ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் ஒருத்தவங்க இருப்பாங்க. வாழ்க்கையாக அவங்க தானே இருப்போம். அவங்க சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் யோசிக்காமல் செய்வோம். அவங்க சந்தோஷத்தில் நம்ம சந்தோஷத்தை பார்ப்போம். அது நம்ம அப்பா அம்மாவாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இல்லை நம்ம கூட வாழ போகிறவங்களா கூட இருக்கலாம். யாராக வேணா இருக்கலாம். ஆனால் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்க திடீர்னு நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா அந்த வேலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? என் பேர் குமார். நான் மாமே, நீயும் சுபா கிட்ட லவ் சொல்லி 2 வருஷம் ஆகுது. அவள் இன்னும் எந்த நம்பிக்கையில் ஒத்துப்பானு இன்னும் வெயிட் பண்ணுறேன்னு எனக்கு தெரில மாமே. இப்போ எதுக்கடா அதை பற்றி பேசிகிட்டு இருக்க? பாலை போடுறா. நானும் கேனுங்க நினச்சிருந்த மச்சி, என்னதான் மேட்ரு அது? டேய் மாமே, அவன் சொல்கிறது இருக்கட்டும். முதல்ல அம்மாவில் எப்படி ப்ரப்போஸ் பண்ண தெரியுமா? அம்மாவில் பெஸ்ட்டு ப்ரப்போசல் எவரு வேற மாதிரி போ. என்னது பெஸ்ட்டு ப்ரப்போசலா? அப்படி எப்படி தான் ப்ரப்போஸ் பண்ண நீ? மாமே, அவளை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு அவகிட்டே போய் வேற ஒரு பொண்ணு லவ் சொல்கிற மாதிரி ஐடியாலாம் கேட்டு அந்த ஐடியாவை அப்படியே தூக்கின்னு போய் இந்த பொண்ணுக்கிட்டே லவ் ப்ரப்போஸ் பண்ண போயிருக்காரு. மச்சாடா மச்சான். அப்புறம் மயிறு எல்லாம் பண்ணிட்டு எப்படி திரும்ப லவ் ப்ரப்போஸ் பண்ணா? இந்த முக்குல இவரும் அந்த முக்குல அந்த பொண்ணும். டேய், யாரை தாண்டா லவ் பண்ற? இப்பயாவது சொல்லுவியா மாட்டியா? இல்லை, நான் நாளைக்கு சொல்கிறேன். நீ இன்னைக்கு வீட்டுக்கு போ. சரி, ஓகே, போடா, பாய். ஐயோ, சொதப்பிட்டியேடா. சொல்லிடலாம்ல. ஏன்டா டே, நீ எப்படியா சொல்லி ஆகணும். ஹலோ. ஹலோ, சொல்லுடா. திரும்பி பார் சுபா. இன்னும் போகலையா நீ? போகல இன்னும். போகாம என்னடா பண்ணிட்டு இருக்க இன்னும்? அந்த பொண்ணே நீ தான் சுபா. நானா? இவ்வளோ நாள் நான் என் லைஃப்பை வாழ்ந்துட்டேன். இனிமே என் லைஃப்பை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏய், காமெடி பண்ணாதடா. சீரியஸாக தான். கடைசியாக ஒத்துக்கினாலா இல்லையா? அவள் ஒத்துக்க மாட்டான்னு தெரியும்டா. அவளை அதான் சொன்னான். எனக்கு தோணா பார்க்குறேன்னா நானே எவ்வளோ நாளாலும் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். 2 வருஷம் ஆகுது. இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி வாங்கடா போகலாம். இன்னும் 6 மாதத்தில் காலேஜே முடிய போகுது. அவள் இன்னும் எந்த நம்பிக்கையில் ஒத்துப்பான்னு நினைக்கிற நீ? தெரிலடா, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ஒத்துக்குவா. டேய் விட்ரா மச்சான், பார்த்துக்கலாம். முதல் முறை வாழ பிடிக்குதே, முதல் முறை
யார் கால் பண்ணுறா? ஹே சுபா, எதுக்கு கால் பண்ணுறா? ஹலோ ஹலோ, சொல்லு சுபா, என்ன திடீர்னு கால் பண்ணுற? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். நீ என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை, சும்மா தான். நாளைக்கு காலேஜ் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப் வரியா? மீட் பண்ணுவோமா? ஆ வரேன் வரேன். எதுக்கு வர சொல்லியிருப்பா? நம்ம ஏதாச்சும் அவளை ஹர்ட் பண்ணிட்டோமோ? லெமன் ஜூஸ் குடிக்கலாமாடா? ம் போகலாம். எனக்கும் ஓகேடா. என்ன ஓகே? எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. லவ் மீ. ஓகே. என்னடா அழுவுற? இல்லை, ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்த ஒரு விஷயம். எனக்கும் தெரியும், ஆனால் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் நடந்துச்சா, அதான் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன். எனக்கு 2 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றியா? சொல்றேனே. நான் உன்னை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துப்பேன், நம்புறியா? நம்புறேன்டா. லைஃப் ஃபுல்லாக எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் என் கூடவே இருப்பியா? எப்பவும் இருப்பேன்டா. ஓய், நாளைக்கு வெளியே போகலாமா? எங்கயா? அப்போ உனக்கு ஓகேவா? பீச். அப்போ நான் போய் சீக்கிரம் தூங்கணும். பாய். நாளைக்கு முக்கியமான வேலை வேறு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட அவுட்டிங் வர லவ் பண்ணி. ஹே, I love you. அம்மா. ஏஞ்சி வா. ஏன்டா சிரிச்சுட்டே இருக்க? நீ இப்படி சந்தோஷமா சிரிச்சுட்டே இருப்ப, ரொம்ப அழகா இருக்கு. ஐயடா, சோ கியூட். ஹே, இப்போ சொல்லு, உனக்கு எப்படி என் மேலே லவ் வந்துச்சு? சொல்லு சொல்லு. தெரில சுபா. என்னடா பதில் இது லூசு மாதிரி? என்னை லவ் பண்ணுறேன்னா நான் உன்னை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கணும்ல. சொல்லு. நான் பொதுவாக அவ்வளோ யார்கிட்டையும் பேச மாட்டேன், காலேஜ் வந்தும் கூட. ஆனால் நீ அப்படிலாம் இல்லை,
யாரு கூடயும் ஜாலியாக பேசுவேன், அவங்கள கேர் பண்ணி பார்த்துப்பேன். யாராச்சும் உங்ககிட்ட வந்து அவங்க ப்ராப்ளத்தை சொல்லி ஃபீல் பண்ணாலுமே அவங்கள விட நீ தான் அதிகமாக கஷ்டப்படுவ. எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கும் முகம். ஒரு நாள் நீ கிளாஸ்க்கு வரல, என்ன ப்ராப்ளம்னு தெரில. பிரேக்கில் தான் பார்த்தேன் கீதாக்குள்ள உட்காந்து ஒரு மரத்துக்கு கீழே அழுதுட்ருக்க. நீ நம்ப மாட்ட சுபா, நான் தூரத்தில் தான் உன்னை பார்த்தேன், நீ அழுதுட்டு இருந்த. என் கண்ணு கலங்கிடுச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு ஏன்னு சத்தியமாக தெரில. இன்ஃபேக்ட் நான் கூட அவ்வளோவா பேசுனது கூட இல்லை. எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்கிற உன் முகம் அன்றைக்கி தான் கண் கலங்கி நான் பார்த்தேன். அப்போ முடிவு பண்ணேன், உன் முகத்தில் எப்போவுமே சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கணும்னு, உன் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணுன்னு நினச்சேன். நீ இப்போ மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருக்கணும் சுபா, நான் அதை பார்த்துட்டே இருக்கணும். எப்பவுமே என்னை விட்டு போக மாட்டேன்ல. நீயே சொன்னாலும் என்னை விட்டு போக மாட்டேன். அப்படி நான் போனாதான் நீ சந்தோஷமாக இருப்பானா? அப்படி போகவும் யோசிக்க மாட்டேன். இப்போ தானே சொன்னேன் எப்பவுமே அழக்கூடாதுன்னு. கண்ணத்தோட ஆமா, உனக்கு எப்படி அவன் லவ் வந்துச்சு? அப்படி நான் என்ன இம்ப்ரெஸ் பண்ண உன்ன? மயிரை இம்ப்ரெஸ் பண்ணேன். எங்க லவ் சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட பேசல, அதோட என் பக்கமும் வரல, ஏன் ஒரு செகண்ட் கூட டிஸ்டர்ப் பண்ணல. இதில் எங்க இது இம்ப்ரெஸ் பண்ணுறது? அப்புறம் எப்படி என்ன லவ் பண்ண? அதுவா, நீ ஒரு நாள் தமிழ் கிட்ட அவன் லவ்வை பற்றி பேசிட்டு இருந்தியே, ஞாபகம் இருக்கா? சி மூடுறா மயிறு. லவ் பண்ணுற பொண்ணு என்ன பண்ணாலும் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு இருக்கிறது பேர் லவ் இல்லைடா, அடிமைத்தனம். ஒரு பொண்ணு நம்மளை லவ் பண்ணுறான்னா அவளாவே நம்மக்கிட்ட இருக்கணும்டா. நம்மளையோ இல்லை நமக்காக ஏதாவது மாற்றிக்கூடாது. அவளுக்கு லைஃப் ஃபுல்லாக என்ன பிடிக்குமோ அதை ஃபுல் ஃப்ரீடமாக பண்ணணும். அது நீ சப்போர்ட்டிவாக இருக்கணும்டா. மொத்தத்தில் ஒரு பொண்ணு அவங்க லைஃப்பில் ஒரு ஆம்பளை சேர்க்குறான்னா அவங்க லைஃப்க்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு நினச்சிதான்டா. ஆனால் நீங்கள் அவங்களோட லைஃப்பையும் சேர்த்து லவ் பண்ணுற பேரில் நீங்களே வாழ்ந்துடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நீ பேசலைன்னாலும் எனக்காக ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுவேன். நிறைய நோட் பண்ணியிருக்கேன். அது அப்படியே எனக்கே தெரியாமல் உன் மேலே லவ் ஆயிடுச்சு. ஆமாம், வேற என்ன தெரியும் என்னை பற்றி உனக்கு? உனக்கு கோவம் அதிகமாக வரும்ல? எப்படி தெரியும். செகண்ட் இயரில் கிஷோர் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக கிஸ் கேட்டான். அதுக்கப்புறம் ஒரு வாரம் காலேஜ்க்கே வரல. அவனை நீ தான் அடிச்சேன்னு எல்லாமே தெரியும். அது சரி, வா டைம் ஆச்சு, வா கிளம்பலாம். டேய் அப்படியே மழுப்பிடுவியே. சி கேவலமாக பண்ணாத, வரேன்.